அம்பல். ஏய் என் ஃபோன் எங்க? இங்க. ப்ளூடூத்ல கனெக்ஷன் தந்திருக்க. நாகரிகம் தெரியாதா? என் தங்கச்சிக்கே கனெக்ஷன் கொடுத்தோனி நீ நாகரிகத்தை பத்தி பேசுறியா? உன் கால்ஸ் இனிமே ப்ளூடூத்ல தான். உனக்கு யாரெல்லாம் கால் பண்றாங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இப்படியே பேசு. ஹலோ ஆம்பல், எங்கடி இருக்க? அவ கார்ல இருக்கா, நான் பீர்ல இருக்கேன். யாரடி அங்க? எங்கடி இருக்க? நான் ஒரு முக்கியமான விஷயமா டிராவல்ல இருக்கேன். யாரோட? லவ் பண்ணவே லவ் பண்றவே ரெண்டு பேரோட போயிட்டு இருக்கா. வாய் மூடு. எப்ப வருவ? நான் வீட்டு வாசல்ல இருக்கேன். கூட்டி பெருக்கி கோலம் போட்டு படி. ஏய் ஒரு கால் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். அப்ப ஆபீஸ் போ வேணாமா? நீ வேற யுஎஸ் போற? டாக்குமெண்டேஷன்லாம் பிரிண்ட் பண்ணு. நீ வந்தா தானே சிஸ்டம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அவ வந்தாதான் என் சிஸ்டர் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். நீ போனை வைமா. வைமா. ஐயே. ஏய் this is too much. என் போனை கொடுங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாப்பா. செம்பி என் போனை கொடுக்க சொல்லுங்க. செம்பியா? போன்லாம் கிடையாது. டார்லிங், அவன் போனே தர மாட்டேங்கிறான். ஹார்ட் எப்படி தருவான்? ஓ ஹார்ட் மட்டும் எனக்கு கொடுத்து பாரு. ஐபோன், ஆப்பிள், மாதுளம் பழம் எல்லா போனும் வாங்கி தரேன். சி சூரம். வாய் மூடு. ஹார்ட் கொடுக்கலன்னா சூசைட் பண்ணிப்பேன். ஐயோ ராஜா, வாய் மூடு செல்லம். ஓகேடி பேபிமா. ஏய் லாட்டி, லாட்டி, லாட்டியா? அம்மாவோட அம்மா பாட்டி, லவரோட லவர் லாட்டி. சம்பந்தமே இல்லையா? உயிரை வாங்காதயா? அப்படித்தான் உயிரை வாங்குவேன். யோ, நீ ஆட்டின்னு கூட கூப்பிட்டுக்கோ. ஆனா அந்த வீடியோ டெலீட் பண்ணிரியா? நீ என் ஆள் மனசுக்குள்ள எப்படி பூந்தேன்னு சொல்லு, டெலிட் பண்றேன். ஆள் மனசுக்குள்ளார பூந்தனா? உங்க ஃபர்ஸ்ட் மீட் எப்படி நடந்துச்சு அதை சொல்லு. அதெல்லாம் கேட்டா உனக்கு ஹர்ட் ஆகும், பேசாம இரு. நீ இப்படிலாம் சொன்னீங்கன்னா நான் சூசைட் பண்ணிடுவேன். சாவியா? என்ன இப்ப நீ சொல்றியா இல்ல நான் சொல்லவா? நீ சொல்லு. நானே சொல்றேன் பாஸ். ஒரு மார்னிங்ல ஹோட்டல் 14வது ஃப்ளோர் போறதுக்காக நான் லிஃப்ட்டுக்குள்ளார வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லிஃப்ட் கதவு திறந்ததும் தேவதை மாதிரி அழகான ஒரு பொண்ணு அந்த லிஃப்ட்டுக்குள்ளார நாங்கள் 2 பேர் மட்டும். என் நெஞ்சு படப்பட நடிச்சிச்சு. அதே நேரம் அவ கையில இருந்த பறவையும் துடிச்சிச்சு. என்னது? பேர்ட்ஸ். ஓ லவ் பேர்ட்ஸ். துடிக்கிட்டோம். ஐயோ கடவுளே, 14வது ஃப்ளோர் வரைக்கும் தேவதை என் கூடவே வரணும்னு வேண்டிக்கிட்டேன். அன்னைக்கு என்னமோ கடவுளுக்கு ஏமல அவ்வளோ அன்பு. தேவதை என் கூடவே டிராவல் பண்ணலாம். சடனா அவ கையில இருந்த பறவை ஒன்று பறக்க ஆரம்பிச்சிச்சு. பதறிட்டா. அவன் நிலாவை பிடிக்கிறான், வானவில்ல வளைக்கிறான். ஆஃப்டர் ஆல் பேர்ட்ஸ் தானே, நானும் பிடிக்கலான்னு களத்தில் இறங்கிட்டேன். யோ என்ன கதை சொல்றே நீ? டர்ட்டி மைண்ட். ஹலோ, உனக்கு பிரச்சனைனா அப்போ உன் இஷ்டத்துக்கு கதை சொல்ல வேண்டியதானே? நல்ல ஃபேமிலி சப்ஜெக்டா கேட்கும்போது மட்டும் நல்லா ரசிச்சு கேட்டா. உன்னோட கட்டி பிடிச்சி விளையாடுறதுக்கு அங்க பைத்தியமா? எனக்கு 4 நாள்ல யுஎஸ் போகணும். என்னோட ஒரே காதல் ஒரே கனவு அதுதான். யூஎஸ் பைத்தியம். யாருடா? ஹலோ சார். சார் நான் தெலுங்கு சார் பேசுறேன். நான் டைரக்டர் பத்ரி வெங்கடேஷ் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். தம்பி, இப்பதானே உனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. நாளை காலையில என் ஆபீஸ்க்கு வா. ஒரு சின்ன ஆடிஷன் இருக்கு, ஒரு நல்ல கேரக்டர். ஐயோ சார், நாளைக்கா? ஆமாப்பா, நாளைக்கு இல்லாட்டி அடுத்த படத்துல தான். கொடைக்கானல் போயிட்டு இருக்கேன் சார். நாளைக்கு வந்துடும் சார். நைட் வந்துடுவா சார் ஆபீஸ்க்கு. நாளைக்கு நைட் நான் இல்லையப்பா, நான் ஊருக்கு போறேனே. ஐயோ சார், எனக்கு மட்டும் ஏன் சார் இப்படி நடக்குது? 4 வருஷமா உங்க ஆபீஸ்ல நாய் மாதிரி இருந்தேன் சார். அப்பெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு இப்ப எவனோ 4 பேர் வலுக்கட்டாயமா எனக்கு கூட்டு போறாங்க. அப்ப கிடைக்குது சார். நான்லாம் வாழவே தகுதி இல்லாதவன் சார். செத்துனேன் சார். எங்க இருக்கு? யோ மூடியா சார், வேற சான்ஸே இல்லையா சார்? சரி ஒண்ணு பண்ணு, ஏதாவது ஃப்ரெஷ்ஷா டிக்டாக்ல ஒரு வீடியோ பண்ணி அனுப்பு, அதை நான் பாக்குறேன். சார் இப்பவே பண்ணிடுறேன் சார். இப்போ அனுப்பிடுறேன் சார். ஓகே, வெய் போன. தேங்க்யூ சார். என்னாச்சு பிரதர்? ஆடிஷனுக்கு கூப்பிடுறாங்க. அதிர்ஷ்டம் நாளைக்கு வா நினைக்குது. அத்த ராத்திரி 4 மூதவி கூட சுத்திட்டு இருக்கேன். நான் கார் ஓட்டலையா? அப்புறம் எதுக்கு அவனுக்கு இந்த நடிப்பு நமச்சல? யோ ஓடி போன உன் தங்கச்சியை நீ தேடும் போது என் கூடவே இருக்கிற கனவு சார் நடிப்பு. நான் போக கூடாதா? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? பம்மல் கேஸ் சம்பந்தம். ஆய மூடியா. ரொம்ப பழைய ஜோக்குடா. நிறுத்துறேன்னா சொல்லிட்டு நிறுத்தியா? டேய் டிரைவர் மச்சான். டேய் டேய் டிரைவர். டேய்
இப்ப எதுக்கு இங்க வண்டி நிப்பாட்ட? சாரி சார், நீங்க போய் டிபன் பண்ணுங்க, நான் டிக்டாக் பண்றேன். உன்னை கருமாதி பண்றேன். ஏய் அவன் என்னமோ பண்ணிட்டு போறான் விட்றா. ஏய் ஆம்பல் ஏதாவது சாப்பிட்றதா இருந்தா சாப்பிட்டுக்கோங்க. நானும் வரேன். என்ன கக்கூஸ் போறேன். சரி போங்க. என்னடா வரும்? டேய் என்னடா தங்கச்சியை கடை காபி அவன் குடிக்க ஓடிட்டு போறான், முதல்ல அங்க போ. போடா. ஐயோ நடிப்புனா ரொம்ப பிடிக்குமோ? உசுருங்க. என்னோட பேரு பாவாடை, ஆனா திலகன்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டேன். ஏன் சொல்லுங்க? பாவாடைன்றதெல்லாம் ஒரு பேரான்னு மாத்திருப்பீங்க. அசிங்கப்பட்டு மாத்தலங்க, ஐடியா பண்ணி மாத்தினேன். நாளைக்கு நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன்னா என்ன எப்படி சொல்லுவாங்க? ஆக்டர் திலகம் வராரு, ஆக்டர் திலகம் போறாருன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? நடிகர் திலகம் வராரு, நடிகர் திலகம் போறாரு. ஆட்டா பாவி. நமக்கெல்லாம் யாரும் பட்டப்பேர் வைக்க மாட்டாங்க, நம்மளே பட்டப்பேரா மாதிரி பேரை வச்சுக்க வேண்டியதான். ஒரு நல்ல டைலாக்கா பேசணும். டேய் டிக்டாக் தீவிரவாதி முடிஞ்சாலேடா கிளம்பலாம்டா தங்கச்சி. ஒரு சின்ன ஹெல்ப், இந்த கேமரா பிடிங்க. எதுக்கு? இந்த கேமராவை நீங்க ஆட்டாம பிடிச்சீங்கன்னா நான் ஆக்டிங்க முடிச்சிருவேன். அச்சு உன் வாயை உடைச்சிருவேன். கோவப்படாதீங்க, நீங்க தாமதப்படுத்துற ஒவ்வொரு நிமிஷம் உங்க தங்கச்சிக்கு தான் ஆபத்து. சீக்கிரம் பிடிச்சீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிருவேன். எல்லாம் தலையெழுத்துறா புறா என் கையில கருதி நீ உன வச்சிரன. எல்லாம் தூக்கி பிடிங்க, உங்க தங்கச்சியோட கல்யாண கவரேஜ் நினைச்சுக்கோங்க. நடி மூதேவி. ஒரு சின்ன ஹெல்ப். என்ன விளக்கு பிடிக்கணுமா? அதெல்லாம் வேணாம். மரணம் 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 இந்த டைலாக பயம் கலந்து சொல்றீங்களா? எதுக்கு? நீங்க லீடு கொடுத்துட்டா எமோஷனலா பேச நல்லா இருக்கும்ல. என்ன சொல்லணும்? ஓப்பனிங்ல மரணம் மரணம்னு சொல்லுங்க, நான் டைலாக முடிச்ச உடனே ஜெய் மகிழ்மதின்னு சொல்லுங்க. 2 டைலாக். ஆமா. மச்ச கேமரா ஆன் பண்ணிக்க. பண்ணியாச்சு. நீங்க ஆக்ஷன் சொன்னா போயிடலாம். ஓகே போலாமா? ஆக்ஷன். மரணம் மரணம் மரணம். வீரர்களே எது மரணம்? உன் நடிப்பை பார்ப்பதே மரணம். மூட்ரியா? வீரர்களே எது மரணம்? நம் வீரத்தை விட எதிரிகளின் எண்ணிக்கை அதிகம் என்று நினைப்பது மரணம். போரிலே சாவதை விட கோழையாக வாழ்வது மரணம். நம் தாயை பழித்து பேசிய ஒருவன் நம் கண்முன்னே நின்று சிரித்து பேசிக் கொண்டிருக்க அவன் தலையை வெட்டி நம் தாயின் காலடியில் வீழ்த்தாமல் முதுகை காட்டி ஓடுவது மரணம். அந்த மரணத்தை வெல்ல நான் ஒன்று சொல்கிறேன். நம் தாயையும் தாய் நாட்டையும் எந்த கொம்பனால தொட முடியாது என்று எதிரிகளை கிழித்து அவன் செங்குருதியை குடித்து அறிவிக்கிறேன். என்னோடு வரப்போவது யார்? மரணத்தை தாண்டி என்னோடு வாழப்போவது யார்? ஜெய் மகிழ்மதி, ஜெய் மகிழ்மதி, ஜெய் மகிழ்மதி. யாராவது பார்த்தாங்கன்னா நம்மள பைத்தியம் நினைச்சிட போறாங்க மச்சான். போயிடலாம்டா. அந்த செல்லை கொடுங்க, நான் இந்த டைரக்டருக்கு அனுப்பி வச்சுட்டு வரேன். நீங்க கார்ல உட்காருங்க. வாழ்க்கையில விதி விளையாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இவ்ளோ போங்க விளையாடுன்றது இன்னைக்கு தான் பாக்குறேன். ராதா என்ன காதலி மட்டும் இருக்கீங்க, காதலன்னு காணோம். ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டாரே. ஷட் அப். என்ன அடக்கிடலாம், ஆனா மதனோட காதல் அடக்க முடியும். காதல் அடக்கலாம், கக்கூஸ் அடக்க முடியுமா? 5 ரூபா சில்லற இல்லைன்னு 2 தடவை போக முடியாது போச்சு. தம்பி ஒரு டீ கப் இல்லாம. செம்பலடா. என்னடா ஆளாளுக்கு டீ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அசால்ட்டா. அவன் டிக்டாக் பண்ணிட்டு இருக்கான், அந்த ஆள் கக்கூசுக்கு போறான். ஏன் அவசரத்தை புரிஞ்சுக்காம? கக்கூஸ் ஃப்ரீயா தான் இருக்கு, போயிட்டோடா. யோ சும்மாரியா நீங்க? தங்கச்சி தானே ஒரு நாள் விட்டு பிடிச்சானே. உன் வாயை உடைச்சா என்ன? விஷத்தை குடிச்சிருவேன். பிரச்சனை முடியட்டும். பாலாடையில பாய்சனை கலந்து நானே உன்னை கொன்னுறேன். பாஸ், உங்க லவ் லிஃப்ட்ல லிங்க் ஆச்சு, ஐயோ, சிங்க் ஆச்சா? தம்பி உன்னை தான் கேட்டேன். அது எப்படியோ சிங்க் ஆச்சுங்க. இப்ப அதுவா முக்கியம். டீ வருது, சாப்பிடுங்க, போய் தொலைவோம். எல்லாருக்கும் காதல்னா இனிக்கும், இவனுக்கு மட்டும் கசக்குது. என் சாவுக்கு காரணம் செம்பிதான். எங்க பேசாம், எங்க பேசாம்? இரியா நீ வேற. இப்போ உனக்கு என்ன? அவங்க காதலோட அடுத்த கட்டம் என்னன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. டேய் அந்த கருமத்தை என்னன்னு சொல்லி சொல்லடா. என்ன நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லவா? சொல்லி தொலைங்க. ஓஹோ, அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். பின்னிடுவேன், எனக்கே வா. சரி 7 மணி இருக்கும். நான் கேண்டி கிரஷ்ல நிறைய பேருக்கு லைஃப் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ Facebookல ஆம்பளை எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தா. ரெக்வஸ்ட் வந்துச்சா? கர்நாடகக்காரன் தானே தண்ணி தரதும் பொண்ணுங்க ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கறது வரப்பிரசாதம். என்ன பாஸ், அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல, ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா? ஏன்? ஆனாலும் அவ விடவே இல்லையே. ஆ. எப்படியோ இங்க இருந்து என் நம்பர் புடிச்சு எனக்கு ஃபோன் பண்ணிட்டா. ஹலோ, செம்பியன் ஸ்பீக்கிங். ஹலோ, நான் ஆம்பல் பேசுறேன். ஆம்பல்? அன்னைக்கு லிஃப்ட்ல பேர்ட்ஸ் பிடிச்சோமே. அப்படியா, சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு நான் கேஷுவலா கேட்டேன். ஆ, டக்குன்னு நான் கன்சீவ் ஆயிட்டேன். ஏய், என்ன பாஸ், ஏதாவது மீட்டிங் சீனை மிஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல சாங்குல ஏதாவது அசக்க பசக்க நடந்திருக்குமே, பொது நலன் கருதி மறைச்சிட்டீங்களா? கையை பிடிச்சதுக்கு எப்படி கன்சீவ் ஆகும்? இதே டவுட் தான் எனக்கும். ஆ. இந்த டவுட் நான் கேட்டதுக்கு நாளைக்கு மார்னிங் விஜிபி பீச்ல உங்களுக்காக வெயிட் பண்றேன். நான் வீட்டுக்கு போறதும் இல்ல கடலுக்குள்ள போறதும் நீ தான் டிசைட் பண்ணணும். அட பாவி. பீச்சுக்கு போனீங்களா? போனேன். நேர்ல அவளை பார்த்தோன்னையும் கன்சீவ் இருக்கேன்னு சொன்னீல, எப்படி அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவ கன்சீவ் தான் ஆயிட்டேன், ஆனா பயத்துல இல்ல மனசுல. ஐயா, புரியல.
ஐ லவ் யூ. சொல்லிட்டா. ஐ லவ் யூ சொன்னாளா? நீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்க. நம்மளுக்கு காதலை விட கடமை தாங்க முக்கியம். ஐயோ. நான் வரேங்க. என் காதல் கடமையை டிஸ்டர்ப் பண்ணாது ப்ளீஸ். காதல் வந்தாவே கடமை டிஸ்டர்ப் ஆயிருங்க. நான் ஐயோ வரேன். செம்பி. ப்ரௌட் ஆஃப் மை சைல்டு. அப்ப ஓகே சொல்லல. நான் சொல்லல, ஆனா அவ விடவே இல்லையே. செம்பி ஐ லவ் யூ செம்பி. நோ ப்ளீஸ், என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. I love you. என்னோட கால்ல விழுந்து செம்பி ஐ லவ் யூ, செம்பி ஐ லவ் யூ. ஏய். இந்த விஜிபி பீச் எவ்வளவு தூரம் இருக்கும்? பிஜிபி போயிருக்கேன் போன வாரம் பெருசு. அப்படியா? அங்க போய் என்ன பண்ணீங்க? அங்க போய் இந்த மணலை எல்லாம் குமிச்சு அடியில ஓட்டையை போட்டு கையை விட்டு டேய் டைவர்ட் பண்ண பின்னிடுவேன். சொல்லு. அதுக்கப்புறம் அதான் பாஸ், என் கால்ல விழுந்து செம்பி ப்ளீஸ் என் காதலை ஏத்துக்கோன்னு அந்த வெயில்ல ஐ லவ் யூன்னு தரன்னு கெஞ்சிக்கிட்டே வந்தா. இந்த காலை பிடிச்சு. ஆமா. ஏன் அம்பல்? போய். அப்ப நீயே சொல்லு. ஏய் அவனே சொல்லி தொலையட்டும். நீ சொல்லு. ஐ லவ் யூ சொல்லிட்டீங்களா? சொன்னேன். ஐ லவ் யூ இல்ல. ஐயோ ஐ ஹேட் யூ. என்ன சொன்னீங்க? ஐ ஹேட் யூன்னு சொன்னேன். பாஸ் இப்படியே அந்த பொண்ணை பார்த்து சொல்லுங்களேன். அம்பல் அம்பல் இங்க பாரு. சொல்லுங்க. சொல்லுங்க பாஸ். ஐ ஹேட் யூ. இல்ல இப்படி இல்ல. வேற மாதிரி. ஐ ஹேட் யூ. இன்னும் எமோஷன். ஐ ஹேட் யூ. 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 ஐ லவ் யூ. இந்தாடி ஒரு மவுத் கிஸ் வாங்கிக்க. ஷீ. பாஸ் உங்களை எப்படி கொஞ்சம் கூட எனக்கு தெரியல பாஸ். உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன். என்ன? என் ஊர்ல இருக்கிற நஞ்ச புஞ்ச தோட்டம் துறவு சொத்து பத்து எல்லாம் சேர்த்து 5 கோடி ரூபாய் வரும். மொத்தமா தூக்கி உங்கள்கிட்ட கொடுத்துறேன். ஆம்பளை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. ஆடி ஆஃபர் மாதிரி இது ஒரு லேடி ஆஃபர். ப்ளீஸ் பாஸ் காசு கொடுத்துறேன். எனக்கு ஆம்பளை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க பாஸ். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஓகே சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட் வேணா சொல்றேன். நானா ஆம்பள்கிட்ட இதை பத்தி பேசுறேன். நீங்க பேசாம இருந்தா போதும். நான் போய் பேசுறேன், நீங்க பாருங்க. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இவனை தவிர ஒரு நல்ல காதலன் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கிடைக்க மாட்டான். சொத்துக்காக சொந்தத்தை தூக்கி எறிகிற இந்த ஊர்ல காதலுக்காக எல்லாத்தையும் இழக்க தயாரா இருக்கான். இவனை விட ஒரு நல்ல ஜோடி உங்களுக்கு கிடைக்க மாட்டான். நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். ஏய் நீ சொன்ன கதைக்கே உன் கழுத்து கடிச்சு துப்பி இருக்கணும். அதுல கருத்து வேற சொல்றேன். காண்டா கதை. ஏய் உனக்கு உன் தங்கச்சி வேணாமா? ஐயோ வேணும். இல்ல இவ சொல்ற கதை கேட்டே இருக்கியா? அப்ப கிளம்பு.